ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விகே. தூக்கம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணு. பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வர அவங்க வாழ்க்கையில தூக்கங்கிறது மிகப்பெரிய பங்கு வகுக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, பிறந்த குழந்தை அதிக நேரம் தூங்கிட்டே இருக்கும். குழந்தை வளர வளர அதோட தூங்குற நேரமும் கம்மியாகும். நல்ல தூக்கம் நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம உயிர் வாழ எப்படி காற்று, நீர், உணவு முக்கியமோ அதே மாதிரி நல்ல தூக்கம் முக்கியம். நம்ம இன்னைக்கு வீடியோல நல்ல தூக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க ஐகான் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வீடியோவா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூக்கம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கண்டிப்பா தேவை. நல்ல தூக்கம் தூங்குறதுனால நம்மளோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல தூக்கம் தூங்கிட்டே இருந்தோம்னா ஆரோக்கியமான வாழ்வையும் வாழலாம். நல்ல தூக்கம் நம்ம உடம்புக்கு ரொம்ப அவசியம். நல்ல தூக்கம் தூங்குறதுனால நம்மளோட உடம்போட முழுமையான சுவாசத்தை அளிக்குது. இதனால நம்ம ரத்தத்தோட ஆக்சிஜன் அளவு அதிகரிக்குது, நினைவாற்றல் ஏற்படுது. நல்லபடியா தூங்குறதுனால நமக்கு மனநிறைவும் கிடைக்குது. குறைவா தூங்கும் போது நம்மளோட உடம்பு ஆரோக்கியம் பாதிக்கப்படுது. மன அழுத்தம், சர்க்கரை நோய், இருதய நோய் போன்றவை ஏற்படுது. குறைவான தூக்கம் நம்மளுடைய நினைவாற்றலை குறைச்சு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறது. அதனால நம்மளோட முடிவெடுக்க திறனும் பாதிக்குது. நல்ல தூக்கத்தை வரவழைக்கிறதுக்கு நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஒரு சீரான தூக்க நேரத்தை பின்பற்றணும். கரெக்டான நேரம் ஒரு 10 மணினா 10 மணிக்கு தூங்க போயிடணும். படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி தியானம் அல்லது யோகா கொஞ்ச நேரம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம மெல்லிய அமைதியான இசையையும் கேட்கலாம். கண்டிப்பா செல்போன், டிவி பார்க்க கூடாது. தூக்கத்திற்கான சீரான நேரம் 7 மணில இருந்து 8 மணி வரை தூங்கலாம். இப்போ 10 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஒரு 5ல இருந்து 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். குறைஞ்சபட்சம் நம்ம ஒவ்வொருத்தரும் 7 to 8 மணி நேரம் தூங்குறது நம்மளோட ஆரோக்கியமான தூக்கத்தை வழிகாட்டுது. நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி மாலையில எடுக்கிற உணவு ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமா செமிக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது. காஃபி தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. எளிதா ஜீரணமான பொருளை சீக்கிரமே சாப்பிடணும். தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுறது சிறந்தது. நம்ம தினமும் கொஞ்ச நேரம் உடற்பயிற்சி செஞ்சா தூக்கத்துக்கு நல்லது. காலையில அல்லது மாலையில நம்ம செய்யற உடற்பயிற்சி நம்ம தூங்குறதுக்கு உதவியா இருக்கும். நம்ம தூங்குற அறையை எப்பவும் அமைதியாவும் குளிர்ச்சியாவும் வச்சுக்கணும். நம்ம படுக்கைய சுத்தமாவும் வச்சுக்கணும். படுத்த பிறகு நம்ம புத்தகங்கள் மற்ற வேலை தொடர்பா பேச்சுகளை வச்சுக்க கூடாது. அதிர்ச்சி இல்லாத சீரான மனநிலையை பராமரிப்பது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். வாழ்க்கையில நெருக்கடிகளை சமாளிக்கணும்னா தூக்கம் முக்கியம். அப்பதான் நம்மளால தெளிவா சிந்திக்க முடியும். நல்ல தூக்கம் வாழ்க்கை ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அதனால தூக்கத்தை புறக்கணிக்காம நல்ல தூக்கத்தை தூங்குங்க. தூக்கம் நமக்கு ஒரு வரம். அதனால நல்ல தூக்கத்தை தூங்கி நம்ம வாழ்க்கைய சிறந்ததா வாழுங்க. தூக்கம் ஒரு வரம்னு சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.